நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள இடைக்கால பட்ஜெட் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட இருக்கு? முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? ஷாம், வணக்கம். தமிழக முதலமைச்சர் தலைமையிலே அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. வழக்கமாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடுவதற்கு முன்பாக அமைச்சரவை கூடுவது வழக்கம். தமிழக இடைக்கால பட்ஜெட் இந்த மாத இறுதியிலே நடைபெற இருக்கின்றது. எனவே அந்த பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இந்த அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட தமிழக அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக பேசப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த இடைக்கால பட்ஜெட்டிலே பேசப்பட வேண்டிய அந்த முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிய வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய புதிய அந்த ஓய்வூதிய திட்டம், அந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான நிதி ஒதுக்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசப்பட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அரசு நலத்திட்டங்களுக்கான தொடர் செலவுகள், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படும் என்றும், தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட இருக்கக்கூடிய தொழில்கள், ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய அந்த தொழில் முதலீடுகள் சம்பந்தமான விரிவாக்கம் ஆகியவை குறித்தும் அதற்கான ஒப்புதல் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்திலே பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையிலே இந்த இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருப்பதனாலே தமிழக அரசு சார்பில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக தேர்தல் நெருக்கத்தில் வெளியிடப்படக்கூடிய பட்ஜெட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அதிக அளவில் இருக்கும். பொதுமக்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இந்த பட்ஜெட்டை நடத்துவது சம்பந்தமாக இந்த அமைச்சரவை கூட்டம் இன்றைய தினம் தொடங்கி நடைபெறுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.